வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஏலக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டைல் அப்படின்ற அந்த எண்ணெய் தான் ஏலக்காய்க்கு நறுமணத்தை கொடுக்குது. அந்த நறுமணத்தை நம்ம நுகரும் பொழுதே நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம், படபடக்கக்கூடிய தன்மையெல்லாம் நமக்கு விரைவில் குணமடைஞ்சிரும். மருத்துவ பயன்களுக்காக ஏலக்காய் இந்தியாவில் 5000 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு. பச்சை ஏலக்காயில் மருத்துவ குணங்கள் நிரம்பியிருக்கு, கருப்பு ஏலக்காயிலும் மருத்துவ குணங்கள் நிரம்பியிருக்கு. ஸோ குறிப்பாக ஏலக்காயில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, கால்சியம், சோடியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, காப்பர், மேங்கனீஸ் உள்ளிட்ட சத்துக்கள்லாம் இருக்குது. இந்த சத்துக்கள் மூலமாக ஏலக்காய் நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது ஏலக்காய். ஏலக்காயை தினமும் நம்மளுடைய உணவுகளை சேர்க்கும் பொழுது, டீ காஃபியில் தினமும் நம்ம ஏலக்காயை போட்டு பயன்படுத்தும் போது அது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்த பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஏலக்காய் ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும். சிறுநீரை பெருக்கி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை சிறுநீரின் மூலமாக நமக்கு வெளியேற்றுதால் கழிவு நீக்க மண்டல வேலையுமே மிக சிறப்பாக செய்து கூடுதலாக நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த இறுக்கங்களை தளர்த்துது. இதுக்கு காரணம் ஏலக்காயில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் தான். ஸோ பொட்டாசியம் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்துறதால நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உடலுக்கு பாயும். குறிப்பாக நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு செல்ல ஆரம்பிக்கும் போது, போதுமான அளவு சீரான ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கும் போது இதய துடிப்பு சீராக இருக்கும், ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு அந்த பிபி ப்ராப்ளம் அதெல்லாமே இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் நம்மளுடைய உணவுகளில் டீ காஃபிலெலாம் ஏலக்காயை பயன்படுத்த வேண்டியது அவசியம். செரிமான கோளாறுகளுக்கு தீர்வளிக்கக்கூடியது ஏலக்காய். ஏலக்காய் செரிமானத்திற்கு பேருதவி புரிவதால் தான் இந்தியர்களினுடைய ஒவ்வொரு சமையல்லையுமே ஏலக்காய் நிச்சயம் இடம் பிடிக்குது. வயிற்றில் ஏற்படக்கூடிய குடல் புண், அந்த அல்சர் ப்ராப்ளம், ஆசிட் ரீஃப்ளக்ஸு, வாயு சம்பந்தமான கோளாறுகளுக்கெல்லாம் தீர்வளிக்கக்கூடியது ஏலக்காய் தான். ஸோ இப்போ நீங்கள் ஏலக்காய் எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த அல்சர் பிரச்சனை இருக்காது. அதாவது அல்சர் பிரச்சனை ஃபஸ்ட்டு எதனால் வருதுன்னா, நீங்கள் காலை உணவுகளை சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ணிகிட்டே போகிறதால காரசாரமான உணவுகளை தொடர்ந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு அல்சரெல்லாம் ஏற்படும். உங்கள் உணவுகள் வந்து உங்களுக்கு நீங்கள் பசிச்சும் சாப்பிடாமல் இருக்கும் போதெல்லாம் அல்சர் ஏற்படும். ஸோ அல்சர் கியூர் ஆகணும் அப்படின்னா ஏலக்காய் நீங்கள் வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. அல்சர் கியூர் ஆகிற வரைக்கும் காலை உணவை மறக்காமல் சாப்பிடுங்க. பசி எடுக்கும்போது சாப்பிடுங்க. காரசாரமான உணவுகளை அல்சர் கியூர் ஆகிற வரைக்குமாவது சாப்பிடாம இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அளவோடு சாப்பிட்டாலே போதுமானது தான். ஏன்னா அதீத காரம் குடலை கண்டிப்பாக அது பாதிக்கும். ஸோ அதனால் நீங்கள் உணவுகளை சாப்பிடுவீங்க, அந்த உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையாக வெளியேற்றப்படுவதற்கு, செரிமான மண்டலம், குடல் ஆரோக்கியம் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் ஊக்குவிக்கப்பட்டு கழிவுகள் தங்காமல் எளிமையாகவே வெளியேற்றப்படுவதற்கெல்லாம் ஏலக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். குறிப்பாக செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு ஏலக்காய் வந்து ஹெல்ப் பண்ணும். கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடியது ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். ஸோ ஏலக்காயில் வந்து அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடிய பண்புகளும் இருக்குது. ஏலக்காயை தொடர்ந்து உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது வாயு சுகாதாரம் ஆரோக்கியமாக இருக்கும். வாய் துர்நாற்றம் மற்றும் கெட்ட சுவாசத்தால் அவதிப்படுபவர்கள் ஏலக்காயை சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும். ஏன்னா ஏலக்காயில் இருக்கக்கூடிய இந்த வாலட்டைல் அப்படின்ற அந்த எண்ணெய் தான் ஏலக்காய்க்கு வந்து நறுமணத்தை கொடுக்குதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஸ்மெல்லு நீங்கள் வந்து நுகரும் பொழுது உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியேற்றப்பட்டுடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வாய் துர்நாற்றம் முதல்ல வீசாது. ஸோ ஏலக்காய் வந்து நறுமணமிக்க ஒரு உணவுப் பொருள் அப்படின்றதால அதை நீங்கள் மென்னும் போதே வந்து பார்த்தோம்னா உங்களுடைய ஈறுகள் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் அழிக்கப்படும், வாய்களினுடைய ஆரோக்கியம் சுகாதாரம் மேம்படும், பற்களில் வந்து கிருமிகள் இதெல்லாம் அழிக்கப்படும், சுவாச புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு ஏலக்காய் எடுத்துக்கலாம். மன அழுத்தம் குறைவதற்கு நீங்கள் ஏலக்காயில் எடுத்துக்கலாம். ஸோ ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் நம்மை நிதானப்படுத்தும். இது கார்டிசால் ஹார்மோனை சுரக்க வச்சு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லேருந்து நம்மளை ரிலீஃப் பண்ணும். அதாவது மன அழுத்தத்தை குறைத்து சுவாசிக்கிறத வந்து எளிமையாக்கும். ஏன்னா நமக்கு அந்த ஆஸ்துமா, மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா மன அழுத்தம் ஏற்படும், நரம்புகளில் இறுக்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல், நரம்புகள் வந்து இறுக்கம் இல்லாமல் ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் போகிறதுக்கும், மன அழுத்தத்தை குறைச்சி சுவாசத்தில் எளிமையாக்கிக்கிட்டெல்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஸோ ஏலக்காயினுடைய வாசனை நம்மளுடைய மனதை வந்து சாந்தமடைய செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த வாலட்டைல் அப்படின்ற அந்த எண்ணெயால் வரக்கூடிய நறுமணம், ஏலக்காயிலிருந்து வரக்கூடிய நறுமணத்தை நுகரும் பொழுதே நமக்கு மன அழுத்தம், படபடக்கக்கூடிய தன்மையெல்லாம் எதுவும் இருக்காது. நம்ம வந்து புத்துணர்ச்சியாக நம்ம வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். வீக்கங்களை குறைக்கக்கூடியது ஏலக்காய். சைனஸ் நோயால் அவதிப்படுபவர்களுக்கு அருமருந்தாக ஏலக்காய் இருக்குது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாக்டீரியா உள்ளிட்ட நுண்ணுயிர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து நம்ம பாதுகாக்க உதவும். அதே போல் உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள், தீங்கை விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செல்களால் பரவக்கூடிய உடல் வீக்கங்களை கட்டுப்படுத்தக்கூடியது
ஏலக்காய் தான். அந்த சுவாசம் சார்ந்த சைனஸ் சார்ந்த பிரச்சனையுமே உங்களுக்கு க்யூர் ஆகிடும். வீக்கத்தையும் ஏலக்காய் வந்து உங்களுக்கு கட்டுப்படுத்தும். சுவாச பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடியது ஏலக்காய். ஆஸ்துமா மற்றும் வீசிங் பிரச்சனை கொண்டவர்கள் அதற்குரிய மருந்துகளோட ஏலக்காயை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். நுரையீரலுக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவை அதிகரித்து இது எளிதாக நம்மளை சுவாசிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம வந்து சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு ஏலக்காய் எடுக்கிறோம். சருமம் மற்றும் தலைமுடி பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஏலக்காய் எடுத்துக்கலாம். சிறந்த சருமம் பெறணும்னா ஏலக்காய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏலக்காய் எண்ணெயை நம்மளுடைய முகத்தில் தடவி வந்தோம் அப்படின்னா சருமத்தில் இருக்கக்கூடிய துளைகள் அடைக்கப்பட்டு சருமம் பொலிவு கொண்டதாக மாறும். ஸோ நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த முகப்பொருட்களும் போயிடும், கண் கருவளையங்களும் போயிடும், கரும்புள்ளிகள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதுக்கப்புறம் வயதான தோற்றம், தோல் சுருக்கம் இந்த மாதிரி எதுவுமே வந்து தென்படாது. மின்னக்கூடிய அழகான பளபளப்பான மிருதுவான சருமம் வந்து ஏலக்காய் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் ஏலக்காய் எண்ணெயும் பயன்படுத்தலாம். ஏலக்காய் உங்களுடைய உணவுகளை நீங்கள் டெய்லியும் சேர்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த நன்மை வந்து உங்களுக்கு மறைமுகமாக வர ஆரம்பிக்கும். உள்ளிருந்து சருமம் வந்து சிறந்த சருமமாக நமக்கு பளபளக்கக்கூடிய சருமமாக கலையான ஒரு அழகான முகம் கிடைக்கும். மிருதுவான உதடுகள் பெறுவதற்கு ஏலக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஏலக்காய் எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா உதடு வெடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் நமக்கு வந்து இடம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நமக்கு உதடுகள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பும் கிடைக்கும். முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே ஏலக்காய் அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் அளித்து முடியை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதால ஸோ நமக்கு வந்து எந்த விதமான இளநரை, பித்தநரை, முடி கொட்டுறது இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது. அளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவமைகளை பெறணும்னா ஏலக்காயை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஏன்னா சர்வதேச அளவில் ஏலக்காய் அதிக விலை மதிப்பு கொண்ட மசாலா பொருளாக விளங்குது. அதனுடைய சுவை, மனம் உள்ளிட்ட பண்புகளால் நம்ம குடிக்கக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்ல ஆரம்பித்து ஸ்வீட், காரம், இனிப்பு வகைகள் வரைக்குமே நம்ம அதை தயாரிக்கிறதுக்கு ஏலக்காயை ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்துகிறோம். ஒரு சுவை கூட்டக்கூடிய ஒரு உணவுப் பொருளாகவும் நறுமணம் வீசக்கூடிய ஒரு உணவுப் பொருளாகவும் பயன்படுத்திட்டு தான் இருக்கும். ஸோ குறிப்பாக வந்து இந்திய உணவு வகைகளுக்கு ஏலக்காய் மனம் சுவை அளிப்பது மட்டும் இல்லாமல் பல்வேறு மருத்துவ நன்மைகளையுமே கொடுக்குது. பழங்காலம் தொட்டு ஏலக்காய் இந்திய சமையலில் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஆயுர்வேத மருத்துவத்தில் ஏலக்காய் முக்கிய பங்கு வகிக்கிறது. வாயில் ஏற்படக்கூடிய தொற்றுகள், தொண்டையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மார்பு பகுதிகளில் ஏற்படக்கூடிய சுரக்கங்கள், வாயு சம்பந்தமான கோளாறுகள், விஷக்கடி உள்ளிட்டவைகளுக்கு ஏலக்காய் வந்து சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் தங்களுடைய ஆய்வுகளில் வந்து குறிப்பிடுறாங்க. அதனால் நீங்கள் ஏலக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ இந்த அளவுக்கு நிறைய நன்மைகள் தரக்கூடியதற்கான இந்த ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 கிராம் ஏலக்காயில் புரோட்டீன் 11 கிராம் இருக்குது, கொழுப்பு 0 மில்லிகிராம் இருக்குது, கார்போஹைட்ரேட் 68 கிராம் இருக்குது, மொத்த கொழுப்பு வந்து 7 கிராம் இருக்குது, கலோரி 311 கிலோ கலோரி இருக்குது. ஏலக்காய் இஞ்சி குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாவரம் தான். இதனுடைய விதைகள் சமையலுக்கும் மருத்துவ நன்மைகளுக்காகவே பயன்படுத்தப்பட்டு இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து ஏலக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஸோ அதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் நீங்கள் சும்மா காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் 2 ஏலக்காய் போட்டு மின்னலாம். ஏலக்காய் சாறு உங்களுடைய ஈறுகளில் படும்போது ஈறுகள் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ உங்களுடைய வாய் துர்நாற்றமெல்லாம் இல்லாமல் நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஃப்ரேக்ரன்ஸ் அந்த புத்துணர்ச்சியான சுவாசத்தை வந்து நீங்கள் அங்கே பெற ஆரம்பிப்பீங்க. அதுக்காக தான் ஏலக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு குறிப்பிடுறோம். ஏலக்காய் மனிதர்களுக்கு அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியது. ஏலக்காய் சாப்பிடுவது அப்படின்றது உடலுக்கு நன்மை பயக்கும். இதில் பல மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தினமும் ஏலக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிச்சு நலம் நீங்கள் வந்து ஊட்டச்சத்துக்கள் பெற்று நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.